வணக்கம் சொன்னாங்களே. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னா மோர் குழம்பு தாங்க செஞ்சிருக்கிறேன். இந்த மோர் குழம்பு உடம்பு உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. உடம்பு சூடெல்லாம் தணிஞ்சிருங்க. நீங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ஒரே மட்டன் சிக்கனா வச்சு சாப்பிட்டு அடுத்த நாள் நீங்க மோர் குழம்பா வச்சு சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்குங்க. மோர் குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. வெண்டைக்காய், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பருப்பு, பச்சரிசி, தயிர், சின்ன வெங்காயம், வரமிளகாய், மஞ்சத்தூள், ஜீரகம், குருமிளகு, கொத்தமல்லி, வெந்தயம், பெருங்காயத்தூள், கடுகு, எண்ணெய், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேங்காய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு, துவரம் பருப்பு, பச்சரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமா குருமிளகு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. நம்ம நெகு நெகுன்னு வேண்டாம், கொஞ்சம் பருவருன்னு இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. வெண்டைக்காய் போட்டுக்கலாங்க. வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்பதான் வெண்டைக்காயில் உப்பு பிடிக்கும். வெண்டைக்காய் பொரிச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தா போதுங்க. அதே எண்ணெயில கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. 20 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேங்க, போட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததையுமே அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஜார் கழுவி அப்படியே ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி கம்மியாக ஊற்றினா இந்த அளவு கெட்டியாயிருங்க. அதுக்கு தான் தண்ணி நிறைய ஊற்றணும். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. தயிர் 1 கப் ஊற்றிக்கலாங்க. கொதி வந்துருச்சுங்க. பொரிச்சு வச்ச வெண்டைக்காய் போட்டுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. தாளிச்சாச்சுங்க. குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாங்க. சொன்னாங்களே மோர் குழம்பு வச்சாச்சுங்க.
வெயில் காலத்துக்கு இது ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் 2 நாள் வச்சு சாப்பிடுங்க. சாம்பார் ரசமே ஆட்டி வச்ச குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடாம இந்த மாதிரியும் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. சூட்டை தணிக்கும். நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சொந்தங்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.